guys. Welcome to Family Tales. ஃபேமிலி டேல்ஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். நம்ம ஃபேமிலி டேல்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட அந்த சேனல் இல்லை. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூனால நம்மளோட சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பித்தோம். அந்த பேஜுமே பார்த்துட்டிங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் யூஸர் பிளாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அண்டு கொஞ்ச நாள் எங்களோட கொஞ்சம் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள், புது மாற்றங்கள், திருப்பங்கள், யூட்டன்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாங்களும் வீடியோவில் பெருசாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. அண்ட் இப்போது நிறைய விஷயம் இருக்குது உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் நாங்கள் கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி வீடியோ. நாங்கள் தலைனார் ஃபால்ஸ் போயிட்டு அண்ணா அண்ணியோட போட்டிருந்தோம். புகழெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அந்த சின்ன பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. யார் அவன் துருன்னு இருக்கான்லாம் சொன்னீங்க. அண்ட் எஸ், அந்த வீடியோ தான் லாஸ்ட். அந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு வித்தின் ஒரு வீக் ஒரு சடனாக ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. அண்ட் ஷீ காட் கன்சீவ்ட். அண்ட் நாங்கள் இப்போ வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ஆள் நம்மளோட குடும்பத்தில் வந்து புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். அவன் பேர் ஆத்விக். இஸ் ஜஸ்ட் 4 months old. இப்போ 4 மாதம் ஆகுது அவனுக்கு. அண்ட் எஸ், அண்ட் சுகந்தி தான் சொல்லணும் அவளோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 2 மணி இருக்கும் கைஸ், ஒரு 2-3 மணி இருக்கும். நல்ல தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டு காமிச்சிட்டா. பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலி நான் அழுதுட்டேன். அதுக்கான வீடியோவை ஏதோ சர்ப்ரைஸாக அது கேப்சர் பண்ணி வச்சுருந்துருக்கா. ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் வந்துட்டு சின்னதாக உங்களுக்கு இந்த வீடியோ இடையில நான் வந்து போடுறேன். அது காமிச்சோடனே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் ஒரு மாதிரி அது எப்படி சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், பயங்கர ஹாப்பியாக இருந்தது. லிட்டரலாக நான் அழுதுட்டேன் கைஸ். ஏன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி வார்த்தை இல்லாமல் ஒரு மாதிரி அழுதுட்டேன். அண்ட் சுகந்தி, நீங்கள் தான் சொல்லணும் அடுத்தது உங்களோட இந்த 10 மாதம் ஜேர்னி எப்படி இருந்தது. அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவனோட அந்த 4 மாதம் தூக்கம் இல்லாமல் நைட் டியூட்டிலாம் எப்படி இருக்குன்னு நீ தான் சொல்லணும். ஆக்சுவலி 10 months ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து ரொம்பவே நல்லா தான் போச்சு. ஸோ எல்லாரோட கேரிங்கோட, எல்லாரோட பிளெஸிங்ஸோட எல்லாமே சூப்பராக போச்சு. நாங்கள் ஒவ்வொரு டைமும் எல்லாமே ப்ரே பண்ணி போவோம். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்கட்டும் போவோம். பட் எவ்ரி திங் ஸ்மூத்தாகவே போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா June 27. ஸோ இந்த மந்த்து தான் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. ஸோ கரெக்டாக நாங்களும் வீடியோ போட்டு 1 year ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக தான் இருந்தது. நான் நைட் ஃபுல்லாக தூங்கல. சரி அன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எந்த டைம்ல பண்ண போறேன்னு யாருக்குமே தெரியாது. சரி ஓகே, ஒரு 3 o'clock எனக்கு தூக்கமே இல்லை. சரி ஒரு 3 o'clock போய் பண்ணலான்னு சொல்லி ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதிர்பார்க்கல நானு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் இந்த டைம்ல வருமானது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அப்போ டபுள் லைன்ஸ் இருந்தது. ஸோ அதை பார்த்த பிறகு ஆனா பாத்துருப்பீங்களே நீங்க பொள்ளாச்சி வீடியோல என்ன ஆட்டம். நாங்க ஏறுறது, பாறை மேல ஏறுறது, சுத்துறது, காத்து பனியில நிக்கிறது. சோ அப்பெல்லாம் அது உள்ள குட்டியூண்டு இருந்திருக்கான், எங்களுக்கு தெரியல. ஆமா. சோ பயங்கரமான விளையாட்டு. நான் வால்பாறை போயிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட் அங்க போயிட்டலாம். பட் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. சோ பட் எனிவேஸ் எவ்ரிதிங் நல்லாவே நடந்தது. அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ற அன்னைக்கு ஓகே, நம்ம டபுள் லைன் பார்த்தாச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நான் அழுகலாம் எனக்கு ஒன்றும் வரல. பட் ஹாப்பினஸோட கலந்து ஒரு சில சந்தோஷங்கள் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு கண்ணீர் வந்து வரல. பட் ஹாப்பினஸோட ஒரு சந்தோஷம் வருது. தென் இவங்க கிட்ட காமிச்ச பிறகுதான் இவர் வந்து ரொம்ப ஒரு எமோஷன் கலந்து பயங்கரமா அந்த ஒரு மொமெண்ட் இருந்தது. லைக் ஈவன் 2 minutes அந்த மொமெண்ட் கொஞ்சம் அப்படியே இருந்தது. தென் அதுக்கப்புறம் அங்க வீட்டுல அம்மா, என்னோட மதர்-இன்-லா அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அம்மா கிட்ட மட்டும் காமிச்சிட்டு ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு ஸோ நல்லபடியா ஜேர்னி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. தென் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் என்னோட அம்மா தங்கச்சி எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணி ஸோ எல்லாரும் ஹாப்பி. தென் அதுக்கப்புறம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி
ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணது. ஸோ அப்புறம் அதான். ஃபர்ஸ்ட் என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், ஒவ்வொரு ஸ்டேஜா போய் 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 பார்க்கும் போது ஸோ ரொம்பவே எப்படி சொல்றது, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு டைமும் போய் செக்அப் போகும்போது பயமும் இருக்கும், அதே டைம் அந்த ஹார்ட் பீட்ல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா. So, அந்த மாதிரி அண்ட் அதே சமயம் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஏதோ டோல்பி அட்மாஸ் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டம் டும் டம் டும்னு கேட்டும்போது அதுவே பயங்கரமான ஃபீலிங். அண்ட் தென் அங்க இருந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இடையில நாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனா அது எதுவுமே போஸ்ட் பண்றதுக்கு எடிட்லாம் பண்ணும், கம்பைல் பண்ணும் இல்லைங்களா, அதுக்கான நேரம் எதுவுமே கிடைக்கல. என் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா இவளுக்கு தேவையான விஷயங்கள், இவ ஹெல்த்தை பாத்துக்கிறது, இதே மாதிரிதான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே, நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்ப பிஸி இவளை பாத்துக்கிறதுல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம்ல வந்துட்டு 2 அம்மாவும், அதாவது என்னோட மாமியாரும் என் அம்மாவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த டைம்ல. இடையில அவங்களால அவங்களோட எங்க மாமியாருக்கு 3 குழந்தைங்க, இவளுக்கு கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து எப்படி பார்த்துக்கணும், என்ன சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த விஷயங்கள ஷேர் பண்ணும்போது எப்படி இவ ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கும் கேட்கவும் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அங்கிருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 5th மந்த் போச்சு. வீட்டுல ஒரு 5th மந்த் ஒரு பேபி ஷவர் வீட்டுல சின்னதா நாங்களே ஒரு 4-5 பேர் வச்சு பண்ணோம். Neon hums like a subtle thrill. Shadows dance on the windowsill. Concrete dreams in the glow collide. Breathe it in, let the waves decide. அண்ட் தென் அங்க இருந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வந்து 7th மந்த் வந்து ஊருக்கு தேனிக்கு போயிட்டோம். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஊர்ல இருந்து நிறைய பேரால வர முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நம்ம பேபி ஷவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல தான் பண்ணணும். அங்கன்னா வந்து நிறைய பேர் வருவாங்க, கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண முடியாதவங்க அந்த ஃபங்க்ஷன் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அங்கதான் பண்ணோம். அண்ட் அங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபன், அன்எக்ஸ்பெக்டடா. யாரோ வந்திருந்தாங்க, நிறைய வெல் விஷர்ஸ், நிறைய பேர் வந்து எங்களை பிளஸ் பண்ணாங்க. அது ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுவும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே அது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. சோ அந்த ஹிந்து முறைப்படி எல்லாமே பண்ணதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் வளைகாப்புல வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க அம்மாக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸா தானே இருக்கும். சந்தனம் தேய்ச்சி விட்டாங்க, குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எனக்கு என்னமோ பண்றாங்க. அம்மாக்கு சானியாக்கு எல்லாருமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா கேரளால இந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு, ஆனா எங்களுக்கு பெருசா பார்த்தது இல்ல. எங்க அம்மாவுக்கும் புதுசா இருந்தது. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது வந்து ரொம்பவே ஹாப்பி மொமெண்ட் தான் 7th மந்தோட பேபி ஷவர் வந்து. சோ அம்மாவா வந்து எல்லாமே பண்ணி ரொம்ப சின்னதா போதும்னு சொன்னேன். பட் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, சிஸ்டர் இன்லா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸா சம் விஷஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த வீடியோஸ்லாம் நாங்க அட்டாச் பண்றோம், கிளிப்ஸா, சின்ன சின்ன கிளிப்ஸா அட்டாச் பண்றோம், நீங்க பாருங்க.
அதுக்கப்புறம் 7th மந்த்க்கு அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் டு சென்னை. ஏன்னா சென்னையில தான் டெலிவரி அப்படின்றது. அண்ட் எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா முக்கியமா என் டாக்டர் தான் காரணம். நான் இங்கதான் டெலிவர் ஆமாங்க பண்ணுவேன் அது அப்படின்ற வந்து மாதிரி என்ன ஒரு முடிவு ஆனாலும் நம்ம பண்ணது. அதை வந்து ஐ மீன் நமக்கு ஹாஸ்பிட்டல் போன உடனே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற மாதிரியே இருக்காது. நம்ம வேற ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுக்கு போற மாதிரி தான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வீடா தான் இருந்தது. அண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நியர்பைல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம்ல தான் நாங்க பார்த்தோம். ஸோ லேட்டர் டாக்டர் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணோம். இந்த டாக்டர் பத்தி கேள்விப்பட்டோன்னே ஓகே நல்லா இருக்கு, அவங்க ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க, அங்கேயே டைரக்டா போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க கிளினிக்லயே தான் நாங்க போய் பார்த்தோம். அண்ட் லிட்டரலா சொல்லணும், இன்னொரு அம்மா மாதிரி இவளை பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொன்றும் எடுத்து சொல்றதா இருக்கட்டும், என்ன சாப்பிடணும், எப்படி நீ பார்த்துக்கணும், என்ன மாதிரி நீ எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணியா, அதுவும் இல்லாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது இப்போ பண்ணியா, இது இப்படி ஃபீல் ஆகுதா. சம்டைம்ஸ் அவங்க பிஸியாக இருக்கும்போது இல்லைன்னா வேறு ஏதாவது டெலிவரி இருக்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா கூட திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களோட பேர் டாக்டர் சுபஸ்ரீ, கைனகாலஜிஸ்ட். இங்கே ஊரை பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ட் சொல்லணும்னா நீங்கள் எல்லாருமே ஐ மீன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக மேமை ரீச் பண்ணலாம். இது வந்து எதுவும் ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மனசார வந்து மற்றவங்களுக்கும் இருக்கணும். ஈவன் இவளோட ஃப்ரெண்டுக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க, இப்போ பார்த்துருக்காங்க. ஐ மீன் என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டெலிவரி வந்து தஞ்சாவூர்னால பண்ண முடியல. ஸோ இது அடுத்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் ஊரப்பாக்கம் நியர்பைல தான் இருக்கீங்க, பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கலாம். அண்ட் தென் எஸ் 2026 வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த குட்டி எப்போ வர போறாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்துடுமா, அப்போ வந்துருவாங்க. ஜான் லாஸ்ட் வீக் தான் எங்களுக்கு டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜான் லாஸ்ட் வீக் இல்லை, அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது இடையில எங்களோட கல்யாண நாள் வந்துச்சு. பெரிய வயிறை வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது. இதுதான் நானும் பார்த்தேன். இது பிடிக்கும். The wind hums songs at the break of day. அண்ட் எனக்குமே கொஞ்சம் மாதிரி ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முன்ன வரைக்கும் நாங்க லவ் பண்ணிட்டு அப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணதெல்லாம் பெருசா டிஃப்ரென்ஸ் மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ என்னன்னா இப்போ ப்ரெக்னெண்டா இருக்கும்போது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ ப்ரெஷரா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா புதுசா ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை நோக்கி வருது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் என் சைட்ல இருந்து எடுக்கணுன்ற விஷயங்கள்லாம் நிறைய யோசிச்சு அதுலயே நான் மைண்ட் ஆஃப் ஆயிட்டேன். அதனாலயே என்னால எடுத்த வீடியோஸ் எதுவுமே என்னால போட முடியல. அண்ட் நமக்கு இருக்கிற அந்த 350 பேர்த்துல 350 பேர் இருக்கிற நம்ம ஃபேமிலியில ஒரு 15-20 பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஏன் வீடியோ வரல, எப்போ வீடியோ போடுவீங்க, கண்டினியூஸா பண்ணுங்க, உங்க பிரெக்னன்சி ஜேர்னி நீங்க தாராளமே போடலாமே, ஏன் போடலை அப்படின்னு. பிகாஸ் என்னால நிஜமா எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்ததுனால என்னால அதை எப்படி கோத்ரூ பண்ணும், என்னால அது இது எப்படி பண்றது எங்க 2 பேருக்குமே தெரியல. எங்க அம்மா 9th மந்த்ல வந்து நீ போட்டுக்கலாம், வீடியோ போட்டுக்கலாம்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் ஆஃப் த ட்ராக் தான் போயிட்டாங்க. அண்ட் எஸ் சம்ஹவ் நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஐ மீன் டெலிவரி ஆனிச்சு. கைஸ் அந்த டெலிவரி டைம் அந்த ஒரு 4 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல நாங்க அனுபவிச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பயங்கரமா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவளுக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. ஏன்னா சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்டியூஸ் பண்ணி தான் வர வச்சாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு என்ன சொல்றது, இவளுக்கு எப்படி ஐ மீன் ஆனா பிளட் பார்த்தாலே கொஞ்சம் தலை சுத்தும் கைஸ் எனக்கு.
அவ்வளோ இது. என் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போய் என் பையனை வந்துட்டு ரத்தத்தோடய என் கையில கொடுத்துருந்தாங்க. மேம் வந்து தாராளமா தைரியமா என்கிட்ட உள்ள வாங்க, இது உங்களுக்கு நான் கண்டிப்பா நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா பக்கத்துல இருக்கணும் சொன்னாங்க. நான் போனேன், அவளை பார்த்தேன், 2 பேரும் நின்னோம். அவன் வெளில வந்தான், சுகந்தி உடனே அப்பாடா ஒரு வழியா வெளில வந்துட்டியாடான்னு சொல்லி அழுதுகிட்டே அவன் காதல சொல்றான். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கான ரீல் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தோம். மேம் ஆக்சுவலா போஸ்ட் பண்ணாங்க. அது ஆக்சுவலா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி தான். தூக்கம் இல்லை கைஸ், தூக்கம் இல்லை. எங்க வீட்டுல அம்மா பாத்துக்கிறாங்க, இவளும் பாத்துக்கிறான். நான் கொஞ்சம் தூங்குறேன் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து கண்டிப்பா ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கேன்லாம் சொல்லல, நான் தூங்குறேன் தான். என்னால முடியல கண்ட்ரோல் பண்ணி நான் பாத்துக்கிறேன். அதுலயே அப்பப்ப பிரச்சனை வருது, அதை தீர்க்கிறதே பெரிய பாடா இருக்குதுங்க. பட் எஸ் சம்ஹவ் ஒண்ணும் இல்ல guys. ஓகே சும்மா ஜஸ்ட் வந்து எப்பயாவது நம்மளுக்கும் ஒரு தோணும் இல்லையா, என்னடா இது. அது எப்படின்னா எட்டி வச்சிடுறா கைஸ், எட்டி வச்சுட்டு நீ மட்டும் தூங்குற அப்படிங்கிறா. நம்ம முழிச்சுட்டே உட்காந்து இருக்கும் போது ஒரு ஆள் பக்கத்துல தூங்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும், முடியலையே. ஆனாலும் ஆபீஸ் போயிட்டு வராங்க, அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு நான் மன்னிப்பு கேட்டுருவேன், என்னால முடியல அதனாலதான் தூங்கிட்டேன் நானு அப்படின்ட்டு. ஆனா அவ உண்மையே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றான். நான் மத்தவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்திருக்கேன், அவங்களோட சமநிலையே போயிரும், அவங்க வேற ஒரு கேரக்டரா வேற ஒரு ஆளாவே மாறிடுவாங்க. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு அவ எப்படி இருக்காளோ, நான் எப்படி அவளை நான் ஆரம்பத்துல பார்த்தனோ அதே மாதிரிதான் இருக்கா. ஈவன் டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி பெருசா மாற்றம்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். பெருசா மாற்றம்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் வேற என்ன, வேற அதான் கைஸ். ஓகே போதும் இல்ல சும்மா இடையில அப்பப்போ. ஸோ எஸ் அந்த மாதிரிதான் கைஸ். இந்த மாதிரி இப்போ ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு, பையன் ஜாலியா இருக்கான். அவன் பேர் ஆதிக். இந்த வீடியோல வர வேண்டியது நாங்க தனியா அவன் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு கடை வரைக்கும் வந்தோம். சரி ஓகே, வைநாட் நம்ம வீடியோ இங்கேயே ஆரம்பிச்சிடக்கூடாது, நம்ம ஏன் அதை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்லயும் ரொம்ப நாள் ஆச்சு நாங்க 2 பேரும் இந்த மாதிரி வெளிலையும் வந்துட்டு. ஸோ அதனால இதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் வரும் கைஸ். நாங்க அப்பப்போ போட பாக்குறோம். இப்போ இல்லாம நாங்க இந்த ஃபன் கேரக்டர்ஸ் இல்லாம இன்னொரு புதுசா ஒரு பயங்கர ஃபன் கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயோ அவன் நிக்கணுங்கிறான், உட்காரணுங்கிறான், படுத்தான் ஊங்குறான். பயங்கரமான ஃபன்னா போகுது, நிறைய பண்றாரு. ஆமா, அது எங்களுக்கு அது புதுசா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க கைஸ். இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஹெல்த் ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கணும். பட் ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து ரொம்ப அது எப்படி நம்ம அந்த டைம்ல பார்த்தோமோ அதோட இன்டு 2 நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபீடிங்கும் நம்ம பண்ணணும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது எங்க மாமியார் இவளுக்கு கொடுத்த சப்போர்ட், அவங்க எங்களோட ஆச்சி தாத்தா எல்லாருமே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இவளுக்கு தேவையான நாட்டு மருந்தா இருக்கட்டும், அவளுக்கு மில்க் செக்ரிகேட் ஆகிறதுக்கான என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம், நாட்டுக்கோழி, கருவாடு குழம்பு, அதே சமயம் இந்த ஈரல், சுவரொட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இவளுக்கு ஹீமோகுளோபின் சுத்தமா பிரெக்னன்சி டைம்லயே கிடையாது கைஸ், ஏதோ 10 கீழே தான் இருந்தது. டாக்டர் வந்து அடிச்சு முடிச்சு அவளை ஈரல் சாப்பிட சொல்லு, சுவரொட்டி சாப்பிட சொல்லு அப்படின்னா தான் ஏறும். ஆனா அது பயங்கர ரிசல்ட். 8 9 தான் இருந்தது. சுவரொட்டி ஒரு 1 month தான் சாப்பிட்டுருப்பா, அது 11.5க்கு போனுச்சு. அது பிரெக்னன்சி டைம்ல ஒரு 12 கிட்டே வந்துருச்சு. நல்லா ஹீமோகுளோபின் இது தேவையான அளவுக்கு இது போதும். நிறைய பேருக்கு வாமிட்டிங்லாம் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவங்களோட ஹெல்த் தான். எனக்கு வந்து வாமிட்டிங்ஸ் இருந்தது, பட் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சுத்தமா நான் சாப்பிடல. மேக்ஸிமம் வெஜ் தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். பட் அடிக்கடி இந்த ஒரு சின்ன சின்ன நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தென் வெஜ்லயே என்னென்னலாம் நிறைய சாப்பிடலாமோ அதையும் நான் நிறைய சாப்பிட்டேன். ஸோ அதனாலே கொஞ்சம் ஓகே, ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ்ல எல்லாமே அந்த டைம்ல எல்லாமே கரெக்டா இருந்தது ஆக்சுவலி. எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க.
அதுவும் எக்ஸ்பெஷலி நான் சொல்லணும்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கதான் இருந்தேன், மாமியார் வீட்டுல தான் இருந்தேன் நானு. சோ அம்மா வீட்டுக்கு போகணுன்றதுலாம் தோணுச்சு, பட் அங்க போய் 2 வீக்ஸ் இருந்தேன் அவ்வளவுதான். பட் இங்க இருக்கும் போது என்னைய வந்து எந்த அளவுக்கு பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. சோ என்ன பசிக்குதா உடனே சாப்பாடு வந்துரும், எந்த டைமா இருந்தாலும் ஈவன் அதெல்லாம். சியாலோ முத கொண்டு நீங்க ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, சியாலோ இவ்வளவு பக்கத்துலயே தொட விடல, ஆமா, அவளுக்கே தெரிஞ்சிருச்சு யாரோ வராங்க அப்படின்ட்டு. பட் இப்பதான் பாவம் சியாலோ வந்து வெளியில தனியா ஒரு விடுறது இல்ல. ரூம்ல ஏன்னா கொஞ்சம் அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால அவன் பையனுக்கு எதாவது அலர்ஜி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சியாலோ தனியா ஒரு ரூம்ல, அவனை தனியா ஒரு ரூம்ல, அவளுக்குன்னு ஒரு தனி உலகம், அவனுக்குன்னு ஒரு தனி உலகம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே நார்மலைஸ் ஆயிரும் கைஸ். ஆமா. ஆமா. ஸோ இதுதான். அது இல்லாம நாங்க இடையில எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் சின்னதா கட் ஷார்ட் பண்ணி ஒரு ரீலாவோ இல்ல ஒரு ஷார்ட் வீடியோவோ நான் போடுறேன் கண்டிப்பா. ஆமா, நிறைய சமயம் கொஞ்சம் டெக் சம்பந்தமான வீடியோஸும் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால அதுவும் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவா நீங்க பாப்பீங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆமா, சின்னதா நாங்க ஒரு கேஜெட், சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம் எங்களோட தேவைக்காகவும் யூடியூப் பர்பஸ்காண்டியும், பிளஸ் எங்களோட அடுத்தடுத்த இந்த கனவுகளுக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்டெப்பா நாங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா நாங்க பார்த்துருக்கோம். நம்ம காருக்கு அடுத்தது நம்ம போட்டிருக்க ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா அந்த கேஜெட் தான். சரிங்களா? அண்ட் பாப்போம் கைஸ், கண்டிப்பா நம்ம சேனல் ஃபேமிலி டேல்ஸ் கிடையாது இதுக்கப்புறம், சோஜிஸ் லைஃப். அதனால அவருக்குள்ள நாங்க எல்லாரும் ஆமாங்க. சோ அதனால அதனால ஆமா, எங்களுக்கு நான் என்னென்னமோ யோசிச்சேன். நிறைய பேரு முந்திரி பக்கோடா திரிகட கம்போன்ற மாதிரி நிறைய யோசிச்சோம், எதுவுமே வரல. கடைசியில இது என் வாழ்க்கை சார்ந்து எல்லாரும் இருக்கீங்க, என் வாழ்க்கைனே வச்சிடறேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அது செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நல்லாதான் இருந்துச்சு. அண்ட் எஸ், ஸோ என்னோட லைஃப்ல இனிமேட்டு என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்கள் சின்னதா ஒன்னொன்னா நீங்க வந்து இந்த சேனலை நீங்க பார்க்கலாம் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் எஸ். மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை. உங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நீங்க இவளோட ஜேர்னில இருந்து நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. we will be happy to answer those questions. and இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? so until then, see you all. Good night guys from Soji's Life. Yes, bye bye guys, bye bye.